சொல்லாதே யாரும் கேட்டால் சொன்னாலே தாங்க மாட்டார். கல்யாணமாக போகும் இருவரும் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது என்ற பதிவு. அனுபவ ஞானத்தை பகிர்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னால நீங்க செய்யக்கூடாத மாபெரும் தவறு இது ஒண்ணுதான். பாருங்க, படத்துல புரியும். நேர்மை, சத்தியம், நியாயம் இது ஒரு இடத்துல தேவையில்லாத விஷயம். ஏன்னா அதனால எந்த வித நலனும் இல்லைன்றத உண்மை. எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா யுவதிகளுக்கும் திருமணம் ஆக போறவங்களுக்கு மாத்திரமே முழுமையாக தேவையான ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு இந்த பதிவு. நான் ரொம்ப சமீபமா சந்திச்ச மனத்தை உலுக்கிவிட்ட ஒரு கதை அல்ல, நிகழ்வு அல்ல, நிஜம். நான் பொதுவாகவே கவுன்சிலிங் பண்ணுவேன். ப்ரீ மேரிட்டல் கல்யாணத்துக்கு முன்னால, போஸ்ட் மேரிட்டல் கல்யாணத்துக்கு பின்னால இது மாதிரி நிறைய பண்றது வழக்கம். அப்ப ஒரு கோடீஸ்வரன் ஒரு கோடீஸ்வரி ரெண்டு பேருமே பணத்தினுடைய ஆழத்துல இருக்கிறவங்க. இல்லைன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்குது. ஒரு நண்பர் மூலமாக ஆன்லைன்ல வந்தாங்க. இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற போறோம், டேட்டிங் நடக்குது, எங்களுக்கு எப்படி ப்ரீ மேரிட்டல் அதுக்கப்புறம் போஸ்ட் மேரிட்டல் ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப தீவிரமா ரிசர்ச் பண்ணி இந்திய மக்களோட மனநிலையை புரிஞ்சு அமெரிக்கா அல்லது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்களுடைய பிலாசபி இங்கே சேர்க்காம முழுமையான ஒரு இந்தியா மனநிலையில் இருக்க இளைஞர்கள் யுவதிகள் என்ன நினைப்பாங்கன்னா அதைத்தான் அவங்களுக்கு சொல்ல விரும்பினேன். என்ன சொன்னேன்? நீங்க கல்யாணத்துக்கு முன்னால டேட்டிங் சொல்லுவீங்களே, அது பண்ணுங்க. ஊர் சுத்துங்க, ஷாப்பிங் பண்ணுங்க, ஹக் பண்ணுங்க, கிஸ் பண்ணிக்கங்க. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் பண்ணாதீங்க, உடலுறவு வேண்டாம். ஏன்னா அது பெண்ணு ஆணுக்கு கொடுக்கிற, ஆணு பெண்ணுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான நிகழ்வா இருக்கணும். அது இல்லாம இருந்தா நல்லா இருக்கணும் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சார், நாங்க ஆல்ரெடி அதை முடிச்சுட்டோங்க. ஓஹோ, கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு சொல்ல முடியாது போல் இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி சரி சொல்லுங்க, அப்புறம் என்ன? இது மாத்திரம் இல்லை, அப்புறம் நான் என்னுடைய வேற கேர்ள் ஃப்ரெண்டோட உறவு வச்சுக்கிட்டது, அவனோட பாய் ஃப்ரெண்ட் உறவு வச்சுக்கிட்டது, நாங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நேர்மையான, நீதியான, உண்மையான, சத்தியமான பகிர்வுங்க. நாங்கள் எதையும் மறைக்க விரும்பல. நமக்கே ஒரு ஷாக் அடிச்சிச்சு. என்ன சொல்றான்னு புரியல, இல்லை புரிஞ்சது எனக்கு. இவ்வளவு நேர்மையும் இவ்வளவு சத்தியமும் உள்ள பகிர்வு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. என்ன ஆகும் எனக்கு தெரியும். சரிங்க, வேற மெல்ல மெல்ல முகமூடிகளை எடுத்துருங்க, அந்த முகமூடி எடுங்க, இந்த முகமூடி எடுங்க, போய் சொல்லாதீங்க, ஜோக் பண்ணாதீங்க, இது அங்கே பண்ணாதீங்க. நிறைய முகமூடிகள் எடுக்க சொன்னேன். நம்ம பெண்ணை ஆகர்ஷணப்படுறதுக்கு, ஆண் ஆகர்ஷணப்படுறதுக்கு முகமூடி போட்டு எக்ஸ்ட்ரா அப்படி ஷோ பண்ணுவோம். அதெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லி ஏதோ சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்படின்னால உள்ள எனக்கு தெரியும் சம்திங் மே கோ ராங், ஏதோ ஒரு நல்ல சம்பவம் இல்லாமல் அசம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியும் எனக்கு. உள்ள வச்சுக்கிட்டேன். நம்ப மாட்டீங்க, கரெக்டாக 3 மாதம் திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து அந்த பொண்ணு சொல்கிறா, சார் இது ரொம்ப நாள் நீடிக்கிற உறவு இல்லாமல் தோணுது, என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டா, அந்த அம்மா சொன்ன கதை அப்படி ஆடி போயிடுவோம், அந்த ஆள் சொன்ன கதை அதுக்கு மேலே ஆடி போச்சு. 2 பேருமே தன்னுடைய உறவை பகிர்ந்துக்கிற போது படுக்கை அறையில ஒரு நாள் அவங்க உறவு நடந்து முடிஞ்ச பின்னால பொண்ணு சொல்றா, இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொன்னான். இவன் உடனே, மனுஷன் இல்லையா, ஆம்பளைக்கு அந்த இது இருக்கும் இல்லையா, என்ன உன்னுடைய பழைய பாய் ஃப்ரெண்டு பண்ண நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்ட உடனே இவன் சொல்லிருக்கா, மைண்ட் ஒரு லாங்குவேஜ், வாயை மூடு, அது தேவையில்லாத விஷயம், நம்ம 2 பேர்தான் இருக்கோம், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லலாம்ல நீ அப்படின்னு சொல்லி சண்டை போட, அங்கிருந்து ஒரு 15 நாள் 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. திருப்பி இயற்கையின் வடிகாலோ இயற்கையின் உந்துதலோ திருப்பி சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது
இந்த பக்கம் ரிவர்ஸ். அப்ப மேல் ஈகோ ஹட்டாச்சுல, அதே மாதிரி இவனும் கேட்கிறா. ஒரு சந்தர்ப்பத்துல அன்னைக்கு என்னை கேட்டீல, அவகிட்ட இருந்தீங்களே எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்டவொடனே இவனுக்கு அப்படியே கோபம் வந்து ஏதோ கத்திடுறான். இப்ப என்ன ஆச்சுன்னா, வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னால எதை பகிரக்கூடாதுன்னு நான் சொல்லணும்னு நினைச்சனோ அது சொல்ல முடியாம அவங்கள எல்லாம் சொன்னதுனால அவங்க சொன்னதை கேட்டுட்டு ஏதோ சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா, ஆணோ பெண்ணோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆணுக்கு அவன் எப்படி இருந்தாலும் சரி தனக்கு வரக்கூடிய வந்து அப்படி இருக்கணும். எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி சொன்னேன், அதாவது முழுமையான அது மாதிரி இருக்குன்னு இவன் விரும்புறேன். அவன் என்ன விரும்புவா, எனக்கு வந்தவன் என்னை மாத்திரமே நான் மாத்திரமே பொசசிவ் நேச்சர் பெண்ணுக்கு இருக்கும். இப்ப ரெண்டு பேருமே உண்மையை பேசணும்னு சொல்லி நேர்மையா இருக்கணும்னு நினைச்சு எல்லாத்தையும் பகிர்ந்ததுனால என்ன ஆகி போச்சு, ரெண்டு பேர்த்துக்குமே அதை ஒத்துக்கிற முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய பழைய கதையை பெட்ல கிளறாங்க. ஏன் கிளறீங்க, நீ சொன்னதுனால. ஏன் சொன்ன, நீதி நிஜாதியா நியாயமா எதையுமே மறைக்காத வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லிட்டோம். அங்க பண்ணது தவறு. சொல்லாதே யாரும் கேட்டால் சொன்னாலே தாங்க மாட்டார், அத உண்மை. அதனால இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் சொல்லுங்க, இது ஒன்ன மாத்த சொல்லாதீங்க. அது உங்களுக்கு நடந்திருந்தா கூட, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். இப்ப என்னாச்சு, கவுன்சிலிங் பண்ணி பார்த்தேன் ஒன்னும் முடியல, அவங்களுக்கு ரெண்டு பேருமே டைவர்ஸை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை.